மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது இந்தியா தொடர்பான செய்தியாக நண்பர்களே. அதாவது என்னென்னா, இந்தியாவின் இராணுவ நடவடிக்கை இலக்குகள் குறித்த அத்தனை தகவலையும் பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தெரிவிச்சிருக்காரு. அதாவது சீனா என்ற வார்த்தையை சொல்லவே பயப்படுகிறார்கள் என்று ராகுல் காந்தி அவர் கூறியிருக்காரு. அதாவது இந்தியாவின் வெளியுறவு கொள்கை திவாலாகிவிட்டது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சிச்சிருக்காரு. என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துடலாம். இதுபோக இதற்கு நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதில் அளிச்சிருக்காங்க. அதையும் பார்த்துடலாம். என்னன்னா, நாடாளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பஹல்காம் தாக்குதல் தொடர்பான விவாதம் அப்படின்றது நடைபெற்றிருக்குங்க. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் விளக்கம் அளிச்சிருந்தாங்க. இதனை தொடர்ந்து தான் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் இன்று பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். அதன்படி நம்ம பார்த்தோம்னா, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது 1971 போரின் போது பாதுகாப்பு படையினருக்கு அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி முழு சுதந்திரம் அளித்தார். அவர் எந்த வல்லரசு நாட்டின் ஆதிக்கத்திற்கும் அடிபணியவில்லை. இந்திரா காந்தியை போல் மோடி அவர்கள் தைரியம் இருந்தால் ட்ரம்ப் பொய் சொல்கிறார் என்று பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த அளவிற்குலாம் சீனு கிடையாது நண்பர்களே. இந்தியா சீனா பிரச்சனையிலேயே அப்போ இந்தியா தரப்புலேருந்து சொல்லப்பட்டுச்சு. பாரத பிரதமர் அவர்களே சொல்லியிருந்தாங்க, அதாவது மூன்றாவது நாடு தலையிட வேணாம், தெளிவாக சொல்லிட்டாங்க. மூணாவது நாடாக அமெரிக்கா வேணவே வேணாம், நாங்களே பிரச்சனையை முடிச்சுக்கிறோம். இப்படி அவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் பாகிஸ்தானை ஹேண்டில் பண்ணுறதுலாம் இந்தியாவுக்கு ஜுஜிபி மேட்டரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்கா இல்லாமல் இந்த பிரச்சனைலாம் முடிவுக்கு வந்திருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. பார்ப்போம் மேல் என்ன சொல்கிறாருன்னு. அதாவது இந்திய இராணுவத்திற்கு எந்த இழப்பும் ஏற்படவில்லை அப்படின்ற மாதிரி தைரியம் இருந்தால் பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் சொல்லட்டும். மத்திய அரசு செய்த தவறு காரணமாக விமானங்களை இழந்தோம். அரசியல் தலைமையின் உத்தரவு காரணமாகவே பாகிஸ்தான் இராணுவ தளங்களை தாக்கவில்லை என்று இராணுவ அதிகாரியே கூறுகிறார். இந்திய இராணுவம் எந்த தவறும் செய்யல, தவறு செய்தது பிரதமர் மோடி அவர்கள் தான். இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்த 29 முறை கூறிட்டாரு. அமெரிக்காவோட அதிபர் ட்ரம்ப் சொன்னது பொய் அப்படின்னு மோடி அவர்களால் கூற முடியுமா? எந்த நாடும் பாகிஸ்தானை கண்டிக்கவில்லை. இதன் மூலம் இந்தியாவையும் பாகிஸ்தானையும் சமமாக பாவித்து விட்டனர். பாகிஸ்தான் இராணுவ தளபதி முனீருக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விருந்து அளித்ததை கண்டிக்க மோடி அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் எந்த கிரகத்தில் இருக்கிறார்? இந்தியாவின் இராணுவ நடவடிக்கை இலக்குகள் பற்றிய தகவல்கள் அனைத்தையும் பாகிஸ்தானுக்கு சீனா கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்திய இராணுவ நடவடிக்கை குறித்த தகவல்களை நேரலையில் சீனா கொடுத்திருக்கிறது. பாகிஸ்தானுக்கு சீனா உதவுவது குறித்து ஏற்கனவே நான் பல முறை எச்சரித்த போது மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை திவாலாகிவிட்டது. தீவிரவாதிகள் பற்றி கேள்வி கேட்டாலே பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் என்று சித்தரிக்க முயல்கிறார்கள். அதுதான் பாஜக அரசின் மனநிலை. சீனா என்ற ஒரு வார்த்தையை கூட பாதுகாப்பு அமைச்சரோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ கூறவில்லை. சீனா என்று சொல்லவே பயப்படுகிறார்கள். உண்மையான எதிரி சீனா தான் என்று காட்டமாக விமர்சித்துள்ளார். மொத்தத்தில் இவர் சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா, ஏதோ அடுத்து ட்ரம்ப் அவர்கள் என்ன மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாரோ அதே மாதிரி தான் இவரு இருக்கிற மாதிரி காணப்படுது. ஏன்னா ட்ரம்ப் அவர்களுடைய செயல்பாடெல்லாம் பார்த்தோம்னா, 2 நாடுக்கிடையே பிரச்சனை போயிட்டு இருக்கோம். கம்முன்னு விட்டால் அந்த 2 நாடே பிரச்சனையை பேசி முடிச்சுக்கும். எப்படியா இருந்தாலும் ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துடும். ஆனால் மூணாவதாக நம்மால் உள்ளே போயிட்டு நான் பிரச்சனையை முடிச்சிருவேன், நான் நடுநிலையாக இருந்து பிரச்சனையை முடிச்சு தரேன், அப்படி இல்லைன்னா நான் யாருக்காவது சைடில் ஆயுதத்தை வைத்து சப்போர்ட் பண்ணுறேன் இப்படின்ற மாதிரியான வேலையை காட்டுவார். அது எந்த 2 நாள் பிரச்சனையை திடீர்னு ஸ்டார்ட் பண்ணுதுன்னா பாருங்களே, அங்கே மனுஷன் 3வது ஆளாக மூக்க நுழைக்க ஆரம்பிச்சிருவார். இப்படி தான் இவரோட செயல்பாடு அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்கு. கடைசி அவர் என்ன தெரியுமா சொல்லுவார், இந்த பிரச்சனையெல்லாம் முடிக்கிறதுக்கு பட்டப்பாடு இருக்கே, சொப்பா ஆடடா நம்மளால தான்ப்பா, நம்மளேன்னா இந்த பிரச்சனை முடியுமா, நான் தாங்க இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சது அப்படின்ற மாதிரி தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ராகுல் காந்தி அவர்கள் சொல்வதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது நண்பர்களே.
இப்போ என்னமோ நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் சிறப்பாக இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்காத மாதிரியும், இவர் இருந்திருந்தா ஒரேதா சிறப்பாக செஞ்சு முடிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் இவர் சொல்கிறாரு. ஆனால் இந்தியா எவ்வளவு கனக்கச்சிதமாக பிரமாதமாக இந்த ஒரு தாக்குதலை சொன்ன மாதிரி சொல்லி அடித்தான் கில்லி அப்படின்ற மாதிரி தான் இந்தியா தரமாக இதற்கு பதிலடி கொடுத்துருந்தாங்க. பாகிஸ்தான் எந்த அளவிற்கு கதறிட்டு எப்பா போதும்பா அப்படின்ற மாதிரி முடிவுக்கு வந்தது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவரெல்லாம் அப்போதைக்கு எங்கே இருந்தார் அப்படின்னே தெரில நண்பர்கள். ஏன்னா அதெல்லாம் பார்க்காத மாதிரி இப்போ புதுசாக இவர் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது தெரியுது. அந்த அளவிற்கு தான் இவருடைய பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே முன்னுக்கு பின்னாக முரணாக இருக்குது. அங்கே என்ன நடந்திருக்கோ அதற்கு பின்புலமாக மாற்றி பேசக்கூடிய வகையில் இவருடைய கருத்து, இவருடைய சொல் அப்படின்றதெல்லாம் அமைஞ்சிருக்க மாதிரி தெரியுது நண்பர்களே. வேறு எந்த ஒரு விஷயம் கிடையாது. நம்ம இருந்து தான் சிறப்பாக செஞ்சுருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இவருடைய எண்ணம் இருப்பதாக காணப்படுது. அதே சமயமாக மற்றொரு புறமாக நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதாவது உலகமே இந்தியாவை ஆதரித்த போது நம்மளோட இராணுவத்தை காங்கிரஸ் மட்டும் ஆதரிக்கவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காங்க. பகல்காம் தாக்குதலுக்கு பின் காங்கிரஸ் தன்னை 56 இன்ச் மார்பு எங்கே என்று எள்ளி நகையாடியதாக பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் கட்சியின் அந்த நடவடிக்கை இராணுவத்தின் மன உறுதியை குலைப்பதாக அமைந்து விட்டது அப்படின்ற மாதிரி விமர்சிச்சிருக்காங்க. மேலும் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகமே இந்தியாவை ஆதரித்த போது நமது இராணுவத்தை காங்கிரஸ் ஆதரிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்துருப்போம் அந்த நேரத்தில் பெருசாக காங்கிரஸோட ஆதரவு அப்படின்றது பெரிய அளவிற்கு இல்லை நண்பர்களே. பேச்சுக்கு வாய் வார்த்தைக்கு பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. பெரிய அளவிற்குலாம் சப்போர்ட் பண்ணல. நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு மிக சிறப்பாக மிக பிரமாதமாக எந்த நாடோட துணையும் தேவையில்ல, எங்களைய தொட்ட பாகிஸ்தானுக்கு தரமான பதிலடியை நாங்களே கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி களத்தில் இறங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்றத பார்த்துருப்போம். இதில் இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பின் காங்கிரஸ் கட்சியினர் 56 இன்ச் மார்பு எங்கே என்று என்னை எள்ளி நகையாடினர். குறிப்பா எதிர்கட்சியினர் சேற்றை வாரி இறைத்தது இராணுவத்தின் மன உறுதியை குலைப்பதாக அமைந்துவிட்டது. காங்கிரஸ் தலைவர்கள் பேசியது செய்தியாகலாம், ஆனால் அது மக்கள் மனதில் இடம் பெறவே வராது. இந்திய இராணுவம் கூறியதை நம்ப மறுப்பார்கள், பாகிஸ்தான் ராணுவம் கூறுவதை நம்புவார்கள். தாக்குதலை நிறுத்துமாறு பாகிஸ்தான் கெஞ்சியதால் மட்டுமே சண்டையை நிறுத்த முடிவு செஞ்சோம். போரை நிறுத்தும்படி எந்த நாடும் எந்த நாட்டு தலைவர்களும் இந்தியாவிடம் கூறவில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது சிறப்பான ஒரு விஷயம் நண்பர்கள். ஏன்னா இந்திய இராணுவம் கூறுவதை மற்ற உலக நாடுகளே நம்பினாலும் கூட நம்ம ஊரில் இருக்க தலைவர்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு இந்தியாவுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்துட்டா இவர்களுக்கு தான் பிடிக்காது. ஏதாவது சொல்லணுமே, இந்தியாவை குறை சொல்லணுமே, அதுக்காகவே நம்ப மாட்டாங்க. ஆனால் உலக நாடுகளே நம்புவாங்க. நம்ம இந்த ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு முன்னாடியே உலக நாடுகளே சொல்லிட்டு இருப்பாங்க, பாருப்பா இந்தியா இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க, இந்த மாதிரி தரமான பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி உலக நாடுகளே உலகத்திற்கு சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழலில் இவர்கள் என்னதான் சொன்னாலும் இவருக்கு அதெல்லாம் நம்ப முடியாது, அதை நாங்கள் நம்பிட்டோம்னா அப்புறம் நாங்கள் எப்படி, நாங்கள் ஏதாவது சொல்லணும்ல, எங்கள் வாய் ஏதாவது அரைச்சிக்கிட்டே இருக்கணும்ல, நாங்கள் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும்ல அப்படின்ற மாதிரி தான் இவர்கள் வாய் மாடு அசை போடுவது போன்று ஏதாவது அசை போட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் இவர்கள் தற்போதைக்கு இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து சொல்லிட்டு வருவதாக காணப்படுகிறது நண்பர்களே. மொத்தத்தில் நம்மளோட இந்திய மக்களே பார்த்துட்டாங்க இந்தியாவுடைய நடவடிக்கை. அதிலும் குறிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசு இந்த பகல்காம் தாக்குதலுக்கு எந்த அளவிற்கு சிறப்பாக செயல்பட்டாங்க. குறிப்பாக பிசிறே தட்டாம நம்மளுடைய பிரமோஸ்லாம் பறந்து சென்று பயங்கரமாக வேலையை காட்டியதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்போயெல்லாம் இவர்கள் கண்ட இந்த மாதிரியான செய்திலாம் பட்டுச்சா படலையான்னு தெரில, இல்லை பட்டும் படாமலும் இருந்துச்சான்னு தெரில. ஏன்னா அந்த அளவிற்கு தான் இவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது தெரிகிறது நண்பர்களே. அதே சமயம் கூடுதலாக பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது அமெரிக்காவுடைய துணை அதிபர் என்னிடம் பேசிய போது கூட இந்தியாவின் தாக்குதல் கடுமையாக இருக்கும், பாகிஸ்தானின் ஒவ்வொரு துப்பாக்கி குண்டுகளுக்கும் பீரங்கி மூலமாக தான் பதிலடி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆபரேஷன் சிந்தூர் முடியவில்லை, இது தொடர்கிறது. அரசியலுக்காக காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானை நம்பி இருக்கிறது. மக்கள் மனங்களில் சந்தேக விதைகளை விதைக்க காங்கிரஸ் முயற்சி செய்கிறது. வாய்ச்சொல் வீரர்கள் என்று
எதிரியை கண்டு நாடே சிரிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதே சமயம் அபிநந்தன் திரும்பி வந்த போது கூட கிசுகிசுத்தவர்கள் தங்களின் வாயை மூடிக்கொண்டார்கள். இராணுவத்திற்கு எதிரான நிலைப்பாட்டை காங்கிரஸ் கட்சி எப்போதும் எடுக்கிறது என்று வந்து தெரிவிச்சிருக்காரு. பிரதமர் மோடி அவர்களுடைய இந்த பேச்சுக்கு நாடாளுமன்றத்திலேயே காங்கிரஸ் கட்சி எம்பிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். என்னதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் நடந்த உண்மையை நீங்களோ நானோ யாரும் மறைக்க முடியாது. அப்போதைக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு எவ்வாறு செயல்பட்டது என்பது உலகம் அறிந்த உண்மை. ஏன் நீங்களும் அறிஞ்சிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த தாக்குதலுக்கு இந்தியா கொடுத்த பதிலடி எப்படி இருந்துச்சு, அதாவது பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் எந்த அளவிற்கு பிரமாதமாக அமைஞ்சிச்சு அப்படின்றத நான் சொல்லல நண்பர்களே, நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. மொத்தத்தில் இதெல்லாம் பார்க்கும்போது அதாவது இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்னையா அர்த்தம், எது பெருசுன்னு அடிச்சுக்காமே அப்படின்ற மாதிரி நீங்கள் அடிச்சு காமிங்க நண்பர்களே. எது பெருசுன்னு நீங்கள் அடிச்சு காமிங்க, அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டோம். சரியா நண்பர்களே? சரி, ஓகே. இதெல்லாம் இருந்தாலும் அதாவது இந்த தூக்குட அந்த பாடி சோடாவை, இந்த பாடி சோடா தான் வந்து இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் அப்படின்ற மாதிரி இப்போ அமெரிக்காவோட அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் இப்போ நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த மனுஷனை பார்த்தோம்னா எல்லாரோட விவகாரத்துலையும் மூக்கு நுழைச்சிவிட்டு கடைசியில் இவராலே ஒரு ஏழ்றையாக இருந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. அதாவது இப்போ என்ன சொல்றாரு அப்படின்றத பார்த்தோம்னா, என்னோட தலையீடு இல்லை என்றால் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் தொடர்ந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் பதிலுக்கு இவரும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி தான் இவர் இருந்துகிட்டு இருக்காப்புல. இப்போ பார்த்தோம்னா பிரிட்டனுக்கு சென்றிருக்கக்கூடிய ட்ரம்ப் அந்த நாட்டின் பிரதமர் ஸ்டார்மரை ஸ்காட்லாந்தில் உள்ள டன்பெரியில் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்புக்கு முன்னதாக ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காப்புல. என்னன்னா உலக நாடுகளுக்கு இடையிலான போர் குறித்து பேசியிருக்காப்புல. சும்மாவே தலைவன் பேசுவாப்புல. இப்போ இந்த நேரத்தில் இவருடைய பகுமானத்தை காட்ட வேண்டிய நேரம். அப்போ சொல்லவே தேவையில்லை, அள்ளி அளந்து வீசியிருப்பாப்புல. அப்படி தான் பேசியிருக்காரு. ஏன்னா நான் மட்டும் இல்லைனா இந்நேரம் 6 பிரதான போர் நம்மை சுற்றி தொடர்ந்திருக்கும். அதில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான மோதலும் கூட அடங்குங்க. அதுபோக நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல, நீங்களே பார்த்துருப்பீங்க நம்மளுடைய அருமை பெருமையை. நாங்கள் வணிகம் மேற்கொள்ளக்கூடிய 2 நாடுகளுடன் என்ன செஞ்சோம் அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எதை தெரியுமா சொல்கிறாரு? கம்போடியா மற்றும் தாய்லாந்து போரை குறிப்பிட்டு அதை வந்து சொல்கிறார் நண்பர்களே. இவர் வந்து நேரடியாக பேரை சொல்ல மாட்டாப்லையாமா, நம்மளே வந்து சுற்றி வளர்த்து சொல்லுவார். இவர் வந்து புரிஞ்சுக்கணுமாம்மா. பாருங்கள் இவருடைய அருமை பெருமையை நம்ம எப்படிலாம் வந்து தலையை சுற்றி மூக்க தோற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதை நம்ம அலசி ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கணுமா. காணம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது இதில் இந்த பெரிய மோதல் என்றால் அது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலானது தான். ஏனெனில் அந்த 2 நாடுகளும் அணுசக்தி பலம் படைத்தவை. நான் அந்த நாடுகளின் தலைவர்களை அறிவேன். ஆனால் அவர்களிடம் போரை நிறுத்தவில்லை என்றால் வர்த்தகத்தை தொடர முடியாது என்று தெரிவித்தேன். அணு கதிர்வீச்சு மற்ற நாடுகளுக்கு பரவுவதை நான் விரும்பவில்லை என்று கூறினேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. மனுஷனுக்கு இதை விட்ட வேற என்ன இருக்கு? எப்போ பார்த்தாலும் இந்த அரைச்ச மாவை அரைக்கிற கதையாட்டம், இந்த வர்த்தக போகிறேன், இந்த வரியை கூட்டுறேன், இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்காப்புல தவிர இந்த செஞ்சவாடு கிடையாது. முன்னே செஞ்சுதான் பாரு, அதுக்கப்புறம் நீ என்ன மாதிரி பாதிப்பு சந்திப்பு அப்படின்றது வந்து தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளே இப்போ சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம் நண்பர்களே. ஏன்னா எப்போ பார்த்தாலும் இதை ஒன்று சொல்லி வாய் அடைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து நினச்சிட்டு இருக்காப்புல. ஆனால் அதெல்லாம் வந்து காலம் கடந்து போச்சு, மலையேறி போச்சு. நம்ம என்ன ஒரு முடிவு எடுக்கணும், நம்ம என்ன செயல்படுத்தணும் அப்படின்றத இந்தியா உறுதியாக தெளிவாக இருக்காங்க. அதை தான் தெளிவாகவும் சொல்லிட்டாங்க. ரஷ்யா உக்ரைன் இடையான போரில் கூட வந்து இப்போ இந்தியா தொடர்ச்சியாக எண்ணெய் வாங்குறதுக்கு அப்படிலாம் ஆகக்கூடாது இப்படிலாம் ஆகக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டு இருக்கு. அதே மீறி வாங்கினா அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் சொல்லிட்டு இருக்கு. அதற்கு இந்தியா ஒரே வார்த்தையில் வாய் அடிக்கிற மாதிரி சொல்லிடுச்சு. நீ வேணா கம்மியாக கூட, நான் வேணா ஓண்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுச்சு. அதுக்கப்புறமா அங்கிட்டு வாயை திறக்கிற மாதிரியே தெரியல. இப்படி தான் இந்தியா வந்து தெளிவாக இப்போ அடித்து பேச ஆரம்பிச்சிச்சு நண்பர்களே. உன் பேச்சுக்கு நான் வரல, என் பேச்சுக்கு நீ வராத, நாங்கள் என்ன பண்ணணும் என்ன முடிவு எடுக்கணும் எங்களுக்கு தெரியும் அப்படின்றத இப்போ இந்தியா உறக்க சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செயல்படுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் மனுஷன் வந்து தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பா நான் தான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து பிரச்சனையை முடிச்சதுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காரு. போரை நிறுத்துவதில் நாங்கள் கொஞ்சம் சுயநலமாக செயல்பட வேண்டியுள்ளது. அதையெல்லாம் வந்து சொல்கிறாருங்க. நாங்கள் வந்து போரை நிறுத்துறதுக்கு சுயநலமாக தான் வந்திருக்கணும். இப்படி பல போரை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம். ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை நிறுத்த 50 நாட்கள் கெடு என்பதை இன்னும் குறைந்த காலகட்டத்தில் கொடுத்திருக்க வேண்டும். புதின் செயல்பாடு என்னை அதிருப்தி கொள்ள செய்துள்ளது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. மொத்தத்தில் இதெல்லாம் வச்சு என்ன தெரியுதுன்னா, இங்கிட்ட ஒரு பக்கம் இந்த மனுஷன் நான் தான் முடித்தேன் அப்படின்ற மாதிரி
எல்லா உலக நாடுகளுக்கிடையே போற இவர் தான் போய் முடிச்சாரு அப்படின்ற நம்ம நம்ப வைக்கக்கூடிய வகையில அவரு மட்டும்தான் சுத்திக்கிட்டு இருந்தாரு. இப்ப அதோட சேர்த்து நம்மளோட நாட்டுக்குள்ளேயும் ஒரு கட்சியும் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அதை நீங்க யாருன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை, இந்த செய்தியை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இப்ப அமெரிக்காவோட அதிபர் அவருடைய பெருமையை அவருக்கு சொல்றதுக்கு ஆளே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தப்ப இந்தியாவிலிருந்தே இப்போ பெரிய அளவிற்கு ஆள் கிடைச்சிருக்கு நண்பர்களே. அதை நம்ம மிஸ் பண்ணி விடக்கூடாது அப்படின்றத அவர் இன்னும் கொஞ்ச நாள்ல புரிய ஆரம்பிச்சிருவாரு. அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா இவர்களுக்கு பெரிய அளவிற்கு ஆதரவு அமெரிக்காட்ட இருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் சின்ராசை கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி இன்னும் கூடுதலாக இவர்களுடைய பேச்சு அப்படின்றது இருக்கும். சரி, என்னதான் இருந்தாலும் ஓவராலா இதெல்லாம் நம்ம ஓரங்கட்டி வச்சு பார்த்தோம்னா மனசாட்சிப்படி நம்மளே சொல்லுவோம் நண்பர்களே, காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருக்கு முன்பு. இப்ப நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில இருக்கிறாங்க. ராணுவத்துல எந்த மாதிரி சிறப்பாக செயல்பட்டாங்க, எப்படிலாம் பதிலடி கொடுத்தாங்க அப்படின்றத இவருடைய ஆட்சி காலத்துல நம்ம பார்த்திருப்போம். அவர்களுடைய ஆட்சி காலத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அறிஞ்சிருப்போம். இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்ப இந்த ஒரு காலகட்டங்கள்ல நம்மளுடைய ராணுவம் அப்படின்றது எந்த அளவிற்கு உயர்ந்திருக்கு, எந்த அளவிற்கு தன்னிச்சையாக நம்ம முடிவெடுத்துக்கிட்டு இருக்கோம், சுயமாக பல்வேறு தளவாடங்களை தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் போக இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக எந்த மாதிரி பதிலடி கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்த்துருப்போம். இது எல்லாமே நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் நடைபெற்றது. ஸோ இவர்கள் இப்போ இந்த நேரத்தில் ஆட்சியில் இருந்திருந்தா, அதாவது காங்கிரஸ் இருந்திருந்தா இந்த அளவிற்கு சிறப்பாக செயல்பட்டிருப்பார்களா? நான் கேட்கல, நீங்களே சொல்லிருங்க நண்பர்களே, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத. சரி, ஓகே நண்பர்களே, இந்த ஒரு விஷயத்த இதோட நம்ம நிறுத்திக்கலாம். இதை பற்றி பேசினா இன்னும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நீங்களே சொல்லுங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த செய்தியா இந்திய ராணுவம் அசத்தல் என்ன என்பதை நம்ம பார்த்துடலாம். அதாவது கடந்த ஆண்டு இன்ஜினியர்ஸ் ரிசர்ச் சொல்யூஷன்ஸ் என்ற ஸ்டார்ட் அப் நிறுவனம் பெங்களூரில் DRDO ஆய்வகமான செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் மையத்தின் ஆதரவுடன் திவ்ய திருஷ்டி என்ற AI கருவியை உருவாக்கியுள்ளது. திவ்ய திருஷ்டி என்பது முக அங்கீகாரத்தை நடை மற்றும் எலும்புக்கூடு போன்ற மாறாத உடலியல் அளவுருகளுடன் இணைத்து வலுவான பயோமெட்ரிக் அங்கீகார அமைப்பை உருவாக்கும் ஒரு AI கருவியாகும். முக அங்கீகாரத்தை நடை பகுப்பாய்வோடு ஒருங்கிணைப்பதன் மூலம் இந்த கருவி இரட்டை அணுகுமுறையை பயன்படுத்துகிறது. அடையாள மோசடிக்கான வாய்ப்பை குறைக்கும் இந்த AI கருவி மூலம் மிக துல்லியமான அடையாளத்தை உறுதி செய்ய முடிகிறது. ஆபரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத தளங்களை குறிவைத்து இந்தியா தாக்குதல் நடத்தியது. ஏவுகணைகளுடன் கண்காணிப்பு மற்றும் தாக்குதலுக்காக தற்கொலை காமிகேஸ் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டது. குறிவைக்கப்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாத தளங்களில் இணை சேதம் எதுவும் இல்லாமல் துல்லியமான தாக்குதலை செய்வதற்கு ஸ்கை ஸ்ட்ரைக்கர் ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன. இந்தியாவில் உள்ள முக்கிய ராணுவ தளங்கள் மீது 600க்கும் மேற்பட்ட ட்ரோன் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்திய போது அவற்றின் ஒன்று கூட இந்திய வான் எல்லையை கூட தொடவில்லை என்பதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நண்பர்களே. ஆகாஷ்தீர் போன்ற இந்தியாவின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாகிஸ்தான் ஏவிய ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் நடுவானிலேயே இடைமறித்து சுட்டு வீழ்த்தின நண்பர்களே. ட்ரோன் போருக்கான அணுகுமுறையில் ஒரு நவீன தந்திரத்தை ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா நடத்தி காட்டிவிட்டது நண்பர்களே. உளவுத்துறை ட்ரோன்கள், வெடிமருந்து சுமந்து அலைந்து திரியும் ட்ரோன்கள், அதிவேக டிகோய் ட்ரோன்கள் மற்றும் ஸ்கேல்ப் மற்றும் ஹேமர் போன்ற துல்லிய ஏவுகணைகளை எல்லாம் இந்திய முப்படை ஒருங்கிணைத்து பயன்படுத்தினர். குறிப்பிட்டு சொல்லணும்னா கணக்கச்சிதமாக சிறப்பாக இவற்றையெல்லாமே ஒருங்கிணைத்து செயல்படுத்தி காட்டியது நண்பர்களே. இதனால்தான் தரமான பதிலடி அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முழுவதும் நிகழ்நேர செயல்பாட்டு கட்டளைக்காக வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்துமே ஒருங்கிணைந்த விமான கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளுடன் ஒன்று சேர பயன்படுத்தப்பட்டன நண்பர்களே. இந்த நிலையில் கிழக்கு சிக்கிமில் உள்ள இந்திய சீன எல்லை பகுதியில் இமயமலைக்கு மேலே உயரமான இடத்தில் திவ்ய திருஷ்டி சோதனை நடத்தப்பட்டது. பிரதமர் மோடி அவர்கள் தொலைநோக்கு பார்வையில் உருவான நம்பிக்கை இந்தியா திட்டத்தின் கீழ் இந்திய இராணுவத்தை நவீனமயமாக்குவதற்கு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாக இராணுவம் இந்த பயிற்சியை மேற்கொண்டுள்ளது நண்பர்களே. இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமே, இந்த பயிற்சியில் செயற்கை நுண்ணறிவு
AI அடிப்படையிலான சென்சார்கள், ட்ரோன்கள் மற்றும் அதிவேக தரவு அமைப்புகளை இந்திய ராணுவம் சோதனை செய்திருக்கிறது. மொத்தத்தில் எந்த ஒரு எதிரிக்கும் எந்த ஒரு நிலப்பரப்புக்கும் இந்திய ராணுவம் தயாராக இருப்பதை இந்த பயிற்சி உறுதிப்படுத்தியுள்ளது என்று திரிசக்தி படையின் பொது அதிகாரி கமாண்டிங் லெப்டினன்ட் ஜெனரல் ஜூபின் மின்வல்லா தெரிவிச்சிருக்காரு நண்பர்களே. ஆக மொத்தத்தில் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்தியாவுடைய இராணுவத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு எந்த அளவிற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஆனால் இங்கிட்டு ஒரு பக்கம் வாய் கூசவே கூசாமல் இவர்கள் அப்பட்டமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்களோ பார்க்கும்போது தான் உண்மையிலேயே இவர்கள் தெரிஞ்சு தான் பேசுகிறார்களா இல்லை ஏதாவது பேசணும்னு பேசுகிறார்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்திகள் நிறைவடைந்தது. இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளை நீங்கள் தினமும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய்ஹிந்த்.